கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி ரெண்டு பேரையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. யார் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி கார்த்தி வரல, உன்னோட எம்டி தான் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு உறுத்தலாகவே இருக்குது. எம்டி ஒரு வேளை அந்த கார்த்தியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோமோவில். அப்போ நம்மளோட சூர்யா கலா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் போயிட்டு 2-3 வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன், அவன்லாம் எம்டி கிடையாது, ஒரு வேளை இருந்தா அப்படின்ற மாதிரி நம்மளோட சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக சந்தேகப்படுறாங்க. சரி விடுங்க, நம்ம தான் விருந்து கூப்பிட்ருக்கோம்ல, இப்போ என்னன்னா கார்த்தின்ற எம்டி உண்மையில யார், ஒரு வேளை அங்கே ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி என்ன பண்றாங்க, விருந்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு ரேவதி கிட்ட சொல்லி, உன்னோட எம்டி நான் நல்லவர்னு சொன்னல, உன்னை காப்பாத்திலாம் இருக்காரு நம்மள, ஒருவேளை நீ என்ன பண்ணு, அவர் நம்ம வீட்டுக்கு விருந்து சாப்பிட கூப்பிடு அப்படின்ற மாதிரி நம்மளோட கார்த்தியை விருந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. ரேவதியும் என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸில் போயிட்டு கார்த்திகிட்ட இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா விருந்து சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, காரில் விருந்துக்கு வரா மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ கார்த்தி தான் வந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ரேவதியும் பார்க்கணும், ஆக்சுவலாக அவங்க அம்மாவும் சாமுண்டீஸ்வரியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க, நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்மளோட ரேவதி என்னம்மா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிப்பாங்க. ஏன்னா இப்போ கார்த்தின்றது அவங்களால சொல்ல முடியாது. ஸோ பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம். இதில் கார்த்தி மயில்வாகன் என்னப்பா இது இப்படி ஒரு ட்விஸ்ட்டில் மாட்டி விட்டாங்க, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை, நானே தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கார்த்தியை தான் இறங்குறாங்க. ஸோ எப்படியோ நம்ம கார்த்தி இவங்க தான் சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துருச்சு. இப்போது இதுக்கப்புறம் எப்படி ரேவதி கிட்ட இருந்து திருப்பியும் பிளான் போட்டு பிரிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ எம்டிஆர்னு பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஆர்வமாக இருந்து கார்த்தியை தான் வராரு. கலா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் விருந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் பாத்தியா சூரியகலா, நான் என்ன சொன்னேன் அதே மாதிரி நடந்துச்சு பாரு, இவன் என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டான், நம்ம ஒன்று நினச்சா அவன் ஒன்று நினச்சி எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கான் பாரு, ரேவதியை எப்படி மாற்றி வச்சிருக்கான் பாரு, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தானா இவன் எப்படியோ நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி எப்படியோ 2 பேரும் பிரிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரேவதி திடீர்னு ஆஃபீஸ் போக விடாம தடுப்பாங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் நினச்சிருப்பாங்க 2 பேரை காப்பாற்றுண்டு கார்த்தின்னு தெரிஞ்சதும் ஒருவேளை மனம் திருந்தி நம்ம சாமுண்டீஸ்வரியை 2 பேரை சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி சேர்த்து வச்சா இப்போதைக்கு கதை வராது. எப்படியோ கல்யாணம் வரைக்கும் பார்த்திங்கன்னா யுத்தம் ஆரம்பிக்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரியும் கார்த்திக்கும் 2 பேருக்குமே அவங்க ஒரு பக்கம் கார்த்தியோட பிளானை போட்டு ரேவதியை நம்ம சைடு வர வைக்க பார்ப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கல்யாணத்தை நடத்துறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கார்த்தியை தான் நேரில் வருவார். இதுதான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வேறு வழி இல்லாமல் ஆள் மாறாட்டம்லாம் இப்போ பண்ணவே முடியாது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.